திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பட்டமளிப்பு விழா. புன்னகையுடன் பட்டம் பெற்ற மாணவர்கள், பாராட்டி கைத்தட்டி ரசித்த பெற்றோர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கேஜி மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி செயலர் சொக்கலிங்கம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பேராசிரியர் வேலாயுதராஜா, திருப்பத்தூர் ஆர்மோநகர் அரிமா சங்க தலைவர் அபுதாகிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பள்ளியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இங்கு பயின்று வரும் எல்கேஜி, யுகேஜி மாணவர்கள் புன்னகையுடன் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுச் சென்றனர். மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கையில் மாணவர்களின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி பொங்க கைதட்டி ஆரவாரப்படுத்தினர். அதோடு கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு வழங்கும் பட்டமளிப்பு விழா போல பள்ளிக்கு வரும் கேஜி மாணவர்களுக்கு வழங்கியது குழந்தைகளின் தடையில்லா கல்விக்கு நல்ல வரவேற்பாக அமையும் முயற்சி என பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளி தலைவர் பிளாசா சேகர் மற்றும் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோரை மனதார பாராட்டினர். முன்னதாக பள்ளி மாணவர்கள் நம்மால் முடியும் என்ற தலைப்பில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தனித்துவமாக தங்களது திறமைகளை மெய்ப்பிக்கும் வண்ணம் போட்டி போட்டு பேசி அசத்தினர். தொடர்ந்து பல்வேறு மாணவர்களுக்கான திறனறி நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்பு பேராசிரியர் வேலாயுதராஜா தான் எழுதிய சொல்லின் செல்வர் கலைஞர் என்ற புத்தகத்தை பள்ளி தாளாளர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பரிசாக வழங்கினார். பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு காண கிடைக்காத அரிய நிகழ்வு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடை பேச்சு பேசி அசத்திய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைவர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், முதல்வர் ஆகியோர் இணைந்து சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கினர். பின்பு இப்பள்ளி குறித்தும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும் சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றினர். இப்பள்ளி ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு மாணவர்களுக்கு கல்வியை கற்பித்து வருகின்றனர் என பேராசிரியர் வேலாயுதராஜா புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி வரிகளான எழு விழி இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே என்பது தடைகளை தாண்டி இலக்கை அடைய விடாமுயற்சியுடன் தொடர வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்தும் தன்னம்பிக்கை வரிகளை மாணவர்களிடம் எடுத்துரைத்த விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி செயலர் சொக்கலிங்கம் குட்டி கதைகளையும் கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்துகில் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கல்வி தீபம் ஏற்றும் மொழியாய், கலை மகனின் கருணை தெய்வமாய், விழியார்வம் கொண்ட மாணவர்கள் மீது விழித்திருக்கும் அருள் ஜோதியாய், பட்டம் வழங்கும் கையல்ல நீர், பாதை காட்டும் தேசம் நீர், மாணவர்களின் கனவு வளர்க்கும் மகுடம் சூடும் தலைவன் நீர், உங்களால் வளர்ந்த மாணவர்கள் உலகிற்கே ஒளி தரும் வீரர்கள். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவில் பிளாசா சேகர் அவர்கள் இந்த பிளாசா பள்ளி ஆரம்பித்த முதல் ஆண்டு என்று எண்ணுகிறேன். 2010ஆம் ஆண்டிலே தான் பள்ளி ஆரம்பித்த முதல் ஆண்டிலே, அப்பொழுது அந்த பள்ளி 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே அனுமதி பெறப்பட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களுக்கு இந்த பள்ளி ஆரம்பித்த முதல் ஆண்டிலேயே திருப்பத்தூர் வட்டார அளவிலே அத்தனை பள்ளி குழந்தைகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும், இந்த மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்துவதற்கு முன் வந்தார்கள். தொலைநோக்கு பார்வையோடு இந்த பள்ளியை இன்னும் எவ்வளவு உயர்நிலை பள்ளியாக மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், அதற்கு பல புதிய கட்டடங்களை கட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர் பல திட்டங்களை பற்றி இந்த பள்ளிக்காக நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்று எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த பள்ளி 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். இது ஏன் இங்கே நான் சொல்கிறேன் என்றால், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வெறும் பாடத்தை நடத்தினால் மட்டும் போதாது, அவர் நடத்துகின்ற பாடம் அந்த மாணவர்களின் மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பாடத்தை உணர்வு பூர்வமா படிங்க, ரத்தமும் சதையுமா படிங்க. நான் நடத்துற பாடத்தை அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்க, விசுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய தாக்கத்தை இங்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை பணியாற்றுகின்ற ஆசிரியர் குழந்தைகள் இந்த மாணவ பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், பள்ளி என்பது, அதாவது பள்ளிக்கூடம் என்பது கலனி போன்றது. மாணவர்கள் அந்த கலனியில் வளரும் நாற்றுக்கள்.
வயல் மாதிரி பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது. அந்த வயல் வந்து நம்ம எப்படி நாற்று நடுறோமோ அது மாதிரி அதில் வளரக்கூடிய அந்த கலனியில் வளரக்கூடிய நாற்றுகள் போன்றவர்கள் தான் இந்த மாணவர்கள். நாற்றுகள் அந்த இருக்கும் நாற்றாக இருக்கும் பருவத்தில் அது ஒழுங்கா இருந்தால் தான் நல்லா விளையும். அதுபோல இந்த மாணவர்கள் இந்த பள்ளிகளே, கலனி என்னும் பள்ளிகளே நாற்றாக இருக்கும் இந்த பருவத்திலே அவர்கள் ஒழுங்காக வளர்ந்தால்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல மாண்புள்ள தலைவர்களாக அவர்கள் உருவாக முடியும் என்று அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பள்ளியுடைய முதல்வர் ராஜேஸ்வரி அவர்கள் சிறப்பான முறையில் இந்த பட்டமளிப்பு விழா நடத்தும் போதே தெரியுது, மாணவர்களை வந்து உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பது இதன் மூலமாகவே நன்றாக தெரிகிறது. ஏன்னா எப்பொழுதும் ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணும்போது தான் அவங்க வந்து வளர முடியும். ஒரு மரமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மரமாக இருந்தால் கூட அதுக்கு வந்து அது வளர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டா அதுக்கப்புறம் வளர்ந்துடும். அப்போதான் தண்ணி தேவை கிடையாது. அதை போல சிறந்த முறையில் இந்த பட்டமளிப்பு விழாவை மாணவர்களுக்கு குழந்தைகளை நேசித்து அவர்களுக்கு அருமையாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகானந்தர் கூறியிருக்கிறார், அதில் எனக்கு பிடிச்ச வாசகம் வந்து தூங்கும்போது கூட நான் நினைச்சிட்டு இருப்பேன், எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா மாணவர்களே அவர் சொல்றதை ஞாபகத்துக்கு வரும். என்ன சொல்றாரு பாருங்க, எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை ஓயாது உழைத்திரு அப்படிங்கிறார். இன்னைக்கு மாணவர்களுக்கு என்ன இலக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்மளுக்கே அந்த ஆர்வம் வரணும், நம்மளே படிக்கணும், நாம பெரிய ஆளா வரணும், பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு மாணவர்கள் வந்து நினைக்கணும். அப்படிங்கிறத ஏன் காரணம் அப்படின்னா தயக்கம். இது நம்ம சொன்னா தப்பாயிடுமா, இதை நம்ம செஞ்சாதான் வரும், செஞ்சாதான் வரும், படிச்சாதான் வரும். எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, படிக்காமலே படிப்பு வரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவை தான் ஒருத்தன் மனுஷனுக்கு கண்டுபிடிக்கும். பேரண்ட்ஸ் வந்து தயவு செய்து அந்த தேவையை உருவாக்கணும். மாணவர்களுக்கு தேவைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. ஆக நீட் இஸ் த இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவையை உருவாக்கினார்கள் தான் நீங்க பண்ணணும். ஆஸ்க், கேட்கணும் அப்படின்னு சொல்றது, ஏஎஸ்கே ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏ ஃபார் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படின்னா தெரியுமா? மனோபாவம். மனோபாவம்னா அது எனக்கு தெரியாது. ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய வார்த்தை, இங்கிலீஷ்ல வந்து மிகப்பெரிய வார்த்தை. அவன் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, அவன் ஆட்டிடியூட் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப ஆட்டிடியூட் இருக்குங்க, நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளாயிடுவோமா? அப்ப ஆட்டிடியூட் இருந்தா என்ன பண்ணணும்? ஸ்கில்ஸ். எஸ் ஃபார் ஸ்கில்ஸ், திறமை. கே ஃபார் நாலேஜ். நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ், நாலேஜ், இது மூணையும் நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் எல்லாமே வந்துடும். படிக்க நாலேஜை டெவலப் பண்ணீங்கன்னா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்க்கையில நாம உயரணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம எவ்வளவு தூரம் உயரணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உயரும் என்பதை வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ள தனையது உயரும் என்று கூறிய திருவள்ளுவருடைய வரிகளை மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய எண்ணங்களை, மிகப்பெரிய செயல்களை மனதில் வைத்து தொடர்ந்து எழுந்திரு, விழித்திரு, ஓயாது உழைத்திரு என்று தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களுக்கு வானம் எட்டுகிற தூரம், பூமி தொட்டு விடுகிற தூரம் என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு லாசா மெட்ரிகுலேஷன் பள்ளி நல்ல மாணவர்களை, இங்கே படிக்கின்ற மாணவர்கள் பல உயரிய படிப்புகளை படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.